நாகை தனியார் திருமண மகாலில் வெள்ளி விழா கண்ட நாகப்பட்டினம் ஹோலிடவுன் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் இந்த வருடம் சிறப்பு திட்டமாக முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் சேகர் அவர்கள் முன்மொழிந்த இதயங்களை இணைக்கும் புனித ரமலான் இப்தார் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. இதில் நாகையை அடையாளமான சகோதரத்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக ரோட்டரி மாவட்ட முன்னாள் ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். கௌரவ விருந்தினர்களாக நாகை நூருல் இர்பான் பெண்கள் மதரசா முதல்வர் மௌலவி ஹாக்பீஸ் காரி முகமது நிஜாமுதீன் அன்வாரி, நாகை வீரபத்ர சுவாமி ஆலய அர்ச்சகர் கார்த்திக் சிவாச்சாரியார், காடம்பாடி இசிஐ சர்ச் சபை குரு கித்தியோன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இந்த இனிய நிகழ்வில் நலிவடைந்த சலவை தொழிலாளி ஒருவருக்கு கேஸ் இஸ்திரி பெட்டி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வை நாகப்பட்டினம் ஹோலிடவுன் ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர் நிஜாம் சேட் அவர்கள் தலைமையிலான ஒருங்கிணைப்பு குழுவில் முன்னாள் தலைவர்கள் ரொட்டேரியன் ஷேக் தாவூத், ரொட்டேரியன் செய்யது நவ்ஷாத், ரொட்டேரியன் அப்துல் அஜீஸ், ரொட்டேரியன் முகமது அலி ஜின்னா மற்றும் உறுப்பினர் ரொட்டேரியன் முகமது ஃபக்ருதீன் ஆகியோர் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழு மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இதயங்களை இணைக்கும் புனித ரமலான் இப்தார் நிகழ்ச்சிக்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது டூனை ஐபான் ரோட்டரி மாவட்ட முன்னாள் ஆளுநர், அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், எளிமையின் வடிவம் எங்கள் அன்பு அண்ணன் திரு பாஸ்கர் அவர்களே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நாகப்பட்டினம் நூருல் இர்பான் பெண்கள் மதரசா பள்ளி கல்லூரி முதல்வர் சிவாச்சாரியார் திரு பி கார்த்திக் அவர்களே, நாகப்பட்டினம் காடம்பாடி இசிஐ சர்ச் சபை குரு திரு கே ஒருங்கிணைப்பு குழுவினர் முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் ஏஎஸ் விஜார்கள், முன்னாள் தலைவர்கள் ரொட்டேரியன் ஷேக் தாவூத் முன்னாள் தலைவர் மற்றும் ஏஎஸ் சையது நௌஷாத், மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் செயலாளர் மற்றும் உறுப்பினர்களே, நாகையிலே இந்த நன்னாகையில் நல்லதொரு நிகழ்வாக நம் நினைவிலிருந்து நீங்காத நினைவாக என்றென்றும் நிலைத்திருக்கும் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் வகையில் நமது ரோட்டரி சார்பில் இதயங்களை இணைக்கும் இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்பதில் இந்த நிகழ்ச்சி எனக்கு நிம்மதியை தருகிறது. இந்த நிகழ்ச்சி நமது சங்கத்தின் சிக்னேச்சர் ப்ராஜெக்டாக தொடர்ந்து பல ஆண்டுகள் செய்வதற்கு நம் சங்கத்தின் வழிகோடி இருக்கிறது. அதற்கு உத்தரவு செய்த தலைவர் செயலாளர் அவர் தம் குழுவினருக்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். தீப்பொறியில் பெருந்தி காரணமாகும் வகையில் தீப்பொறியாம் இந்த இடத்திற்கு அடிக்கல் நாட்டிய முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் சேகர் அவர்களுக்கு நன்றி கூறி பல வகைகள் தொடர்ந்து நடக்கப் போகும் இத்திட்டத்திற்கு முதல் திட்ட தலைவராக என்னையும் எனது நண்பர்களையும் குழு உறுப்பினர்களாக தேர்வு செய்த அனைவருக்கும் முதல்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே ஒரு சிவாச்சாரியாரை பேச அழைத்ததற்கு ரோட்டரி சங்கத்திற்கும் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர்கள் நோங்கிலே ஒரு சிவாச்சாரியாரை அழைத்திருக்கிறார்கள். இவர் என்ன பேச போகிறார் நீங்க எல்லாம் பார்த்தோம். எத்தனையோ நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நாம் செய்து போகிறீங்க. எம்மதமும் சம்மதம், மத நல்லிணக்கம். இந்த தமிழகத்திற்கு மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியது நம்ம நாகப்பட்டினம். இன்றைக்கு நமது நாகூர் தர்காவில் பார்த்தீங்கன்னா காலையும் மாலையும் நாதஸ்வரம் தவுள் வாசிக்கிறது ஒரு மத நல்லிணக்கம். வேற எந்த இதையும் நீங்க தர்காவிலையும் பார்க்க முடியாது. அதே போன்று வேளாங்கண்ணியிலே கொடியேற்றுவதற்கு முன்பாக இந்த கொடி வீதி உலா வரும் பொழுது தேர் பவனி அப்படின்னு இந்த கொடியேற்றுறதுக்கு முன்னாடி வரும். இப்ப பாத்தீங்கன்னா வேப்பிலே இந்த கொடியின் மேலே இருக்கும். அது நமது பகுதியின் நல்லிணக்கம். இப்படியாக சிங்கார வேளார் ஆலயம் இந்த உலகமே பார்க்கக்கூடிய சிங்கார வேளார் வேறுக்கும் அதிசயம். தமிழகத்திலே எந்த ஒரு உலக சிறையிலும் பார்க்க முடியாத ஒரு அதிசயம் நமது பகுதியிலே. இப்படியாக 3 அதிசயங்கள் நிறைந்து நம்ம நாகப்பட்டினம். வேளாங்கண்ணி மாதா சர்ச் என்பது நமது உலகத்திற்கே ஒரு பேராலயமாக விளங்கக்கூடிய வேளாங்கண்ணி சர்ச். அதே போன்று நாகூர் தர்கா உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய சிங்கார வேளாங்கண்ணி. இதுவே நமது தமிழகத்திலே ஒரு பெரிய மத நல்லிணக்கமாக நமது நாகப்பட்டினம் விளங்குவது என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். அதே போன்று அனைவரும் ஒன்றே இறைவன், ஒருவனே குலம், ஒருவனே தேவன்.
அப்படிங்கிறது நம்முடைய எல்லாமே ஒரே வழி தான். நீ சென்னைக்கு போறோம், நீ சென்னைக்கு போறதுக்கு 3 வழி உருவாயிட்டு. நாம எப்படி எப்போதும் போல பாண்டிச்சேரி போய் போகலாம், நெய்வேலி திண்டுக்கல் இந்த வழியிலையும் போகலாம், இல்லை இப்போ விழுப்புரம் பைபாஸ்லையும் போகலாம். ஆனால் போக வேண்டிய இடம் சென்னை. அதே போன்று இஸ்லாமிய நண்பர்கள் அவருடைய பாரம்பரிய முறைப்படி இறைவனை அடைவதற்கு அவருடைய வழிபாடுகள் நோன்பு நோக்கிறார்கள். அதே போன்று கிறிஸ்துவ மதத்தினர்கள் அவருடைய இறைவனை அடைவதற்கு நோன்பு நோக்கிறார்கள். அதே போன்று நாம் விரதம் என்ற முறையிலே நமது சமூகத்திலே நாமும் இறைவனை அடைவதற்கு செல்கிறோம். அனைவரும் செல்லக்கூடிய இடம் சென்னை தான். பாதைகள் தான் வெவ்வேறு, எல்லாரும் போகக்கூடிய இடம் ஒன்றுதான். இறைவன் அனைவருக்கும் ஒருவன் தான். அது ஒரு எளிய முறையில் சொல்றாங்க. 10 நிமிஷம் தான் நேரம் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி சொல்லணும்னா நீங்க அரை நாள் போறது. எல்லா இறைவனும் ஒருவனே அப்படின்னு உணர்றதுக்கு தான் அந்த வழிபாடு. இன்னொருலேருந்து ஒன்னொரு வழிபாடு நம்ம முன்னோர்கள் ஒருவர் சமூகத்திலும் ஒரு மதத்திலும் வைத்தது இறைவனை அடைய வேண்டும். இறைவன் எங்க சார் இருக்கார்? நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கார். 2 லட்சம் ரூபாய்க்கு நான் செல்போன் வச்சிருக்கேன், அதனால நீங்க நான் ஒரு பவுன்ல ஒரு சிம் கார்டு பண்ணி போடுறேன் அப்படின்னு ஒரு சிம் கார்டை போட்டு யாரும் செல்போன் தான் உங்களுடைய வீடு. நீங்க எந்த மதமானாலும் இருக்கலாம். நீங்க கட்டியிருக்கக்கூடிய வீடு, உங்களுடைய காரு, உங்களுடைய பங்களா எல்லாம் நீங்க வைத்திருக்க. மாறாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே நோன்பு அனுசரிக்கும் இந்த நிகழ்விலே இந்த வார்த்தைகளை பார்த்தவுடனே மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. ஏன்னு சொன்னால் நிறைய வாகனத்துல குறிப்பா ஷேர் ஆட்டோவில் போகும்போது அதுக்கு பின்னாடி அநேக வார்த்தைகளை ஒவ்வொருவரும் தனக்கு தோன்றுகிற வரிகளை ஏற்றி வைப்பது உண்டு. அது போன்று மதம் எதுவாயிருந்தாலும் சரி, நீ மனிதனால் நீர். நாம் கூடி வந்திருக்கிற நோக்கம் ஒன்றுதான். அநேக வார்த்தைகளை என்ன சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிருந்ததை பார்த்தா கார்த்திக் சார் பாதி சொல்லிட்டார். ஆகவே மதம் நமக்கு எதுவாக இருந்தாலும் நாம் மனிதனாக இருந்து செயல்படும் போது கடவுள் இந்த உலகத்திற்கு எதற்காக நம்மை படைத்தாரோ அந்த படைப்புக்கு நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கும் பொழுது கடவுள் காண்பிக்கிற வழியிலே நாம் நடக்கும் பொழுது நம்மை கொண்டு இறைவன் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ அந்த காரியங்களை நிச்சயமாகவே இறைவன் நம்மை கொண்டு அநேகருடைய வாழ்விலே மாற்றங்களை கொண்டு வர ஒரு வேலை நம்மை படைத்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம பக்கத்துல நமக்கு முன்னாடி நிறைய விதமான பொருட்கள், சாப்பிடும் பொருட்களை வைத்திருக்கிறார்கள். அதை பார்ப்பது நம்ம என்ன அப்படின்னா அந்த டப்பாவையோ அந்த பாக்ஸையோ நம்ம பார்க்கறது இல்லை, அதுக்கு உள்ள என்ன வச்சிருக்கிறாங்க என்பதுதான் அநேகருடைய எண்ணம். ஒரு பீரோ நம்ம பார்ப்போம் அப்படின்னா அந்த பீரோவை திறந்த உடனே நிறைய பொருட்கள் நம்ம வைப்பது உண்டு, லாக்கர் இருக்குது. ஆனால் அதை பத்திரமாக பாதுகாப்பது அதற்கு கொடுக்கப்பட்ட சாவி. அந்த சாவியை சரியாய் நாம் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நாம் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்ட பொருள் அந்த இடத்துல இருப்பதற்கு இயலாது. ஆகவே இறைவன் நம்மை உண்டாக்கியதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்துக்கு நம்முடைய வாழ்வை நாம் அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் மதம் நம்முடைய வாழ்வில் என்னவா இருந்து நாம் உருவாக்கப்பட்டிருந்தாலும் தலைமுறைகள் போற்றப்பட்டிருந்தாலும் சரி, அதன் வழியாக பாரம்பரியமாக நாம் வந்திருந்தாலும் சரி, இது பலவிதமான இதயங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வெறுப்புணர்வுகள், உள்ளங்களில் இருக்கக்கூடிய நோய்கள் என்று சொல்லப்படக்கூடிய புறம், விரோதம், இது போன்ற விஷயங்களை மனிதரை விட்டு அப்புறப்படுத்துவதற்காகவே கடமையாக்கப்பட்டது நோன்பு. இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5. முதலாவது இறைவனை வணங்குதல், 2வது இறைவனுக்கு தொழுகுதல்,
மூன்றாவது நோன்பு நோக்குதல், நான்காவது ஏழை வழி என்று சொல்லப்படக்கூடிய சக்காத்தை வழங்குதல், ஐந்தாவது புனித திருத்தலமாம் மக்காவிற்கு ஹஜ் பயணம் மேற்கொள்வது. ஆனால் இந்த 5 கடமைகளை பற்றி சிந்திக்கக்கூடிய சமயத்தில் இந்த கடமைகள் இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சொந்தமானதா அல்லது பொதுவாக மனித படைப்போர் அனைத்திற்கும் உரியதா என்பதை பார்த்துள்ளது. இந்த தன்மைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு விதமாகத்தான் இந்த கட்டளை அமைப்புகள் இருக்கிறது என்பதை சில விஷயங்களை இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியமிக்கவர்களே, தொழுகை ஒரு நாளைக்கு இஸ்லாமியர்கள் 5 நேரம் கட்டாய கடமை. இதிலே இது மட்டுமில்லாமல் மற்ற மதங்களிலும் இந்த வணங்குதல் என்பது இருக்கிறது. ஏன் வணக்கம் என்பது உருவாக்கப்பட்டது? ஒருவருக்கு முன்னால் தன்னுடைய தலையை சாய்க்கக்கூடிய தலை வணங்கக்கூடிய தன்மை ஏன்? மனிதன் படைக்கப்பட்டவன் இருக்கின்றான். படைக்கப்பட்ட மனிதனுடைய தன்மை இவன் மண்ணால் படைக்கப்பட்டவன். ஆனால் இவனுடைய எதிரி இருக்கின்றானே இவன் நெருப்பால் படைக்கப்பட்டவன். நெருப்பினுடைய தன்மை மனிதத்தில் மிகைக்கும் பொழுது அந்த தன்மை எவ்வாறு மாறும் என்று சொன்னால், நெருப்பிற்கு அகங்காரம் என்பதுதான் நெருப்பு மேலே செல்லக்கூடியது, யாருக்கும் தடை வணங்காது, அது அடுத்தவர்களை அழிக்கக்கூடியது. இந்த நெருப்பு இருக்கிறதை இந்த தன்மை மனிதத்தில் வைத்துவிட்டால் மனிதனுக்கு அகம்பாவமும் பெருமையும் அதிகமாகி ஏழை மக்களையும் தன்னுடைய சக மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களை மதிக்கக்கூடிய தன்மை என்பது இருக்காது என்பதை இந்த மனிதன் உணர வேண்டும் என்பதற்காக இந்த மனிதன் தன்னை படைத்தவனுக்கு முன்னால் தலை சாய்க்க வேண்டும், தலை வணங்க வேண்டும். எப்பொழுது அவன் தலை வணங்குவானோ அப்பொழுதுதான் தனக்கு கீழே உள்ளவர்களை பார்க்க முடியும் என்பதை இந்த தலை வணங்குதல் என்ற இறைவனை தொழுதல் என்ற இந்த கட்டளையின் மூலமாக நமக்கு மனித சமுதாயத்திற்கு இது உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று ஜகாத், ஏழை வரி. இந்த ஏழை வரி ஏன்? மனிதன் உலகத்திலே சம்பாதிக்கின்றான், தன்மையால் அலங்கரிக்கப்பட்டவன், ஆசைக்கு அடிமையானவன் மனிதன், ஆசைக்கு அடிமைப்பட்டவன். ஆனால் மனிதனுக்கு ஆசை இருக்கலாம், ஆனால் அது பேராசையாக மாறக்கூடாது. பேராசையாக மாறிவிட்டால் அவன் அழிவின் விளிம்பிற்கு சென்று விடுவான். அவனிடத்திலே பொருளிலே ஆசை இருக்கலாம், ஆனால் அது பேராசையாக மாறிவிட்டால் அங்கேதான் அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடிய தன்மை, அநியாயம் செய்யக்கூடிய தன்மை, பிறரை அழிச்சாட்டியம் செய்யக்கூடிய தன்மைகள் உருவாகும். அதே போன்று மனிதனிடத்திலே முதலில் ஆசைகள் தேவைகள் இருக்கலாம். இந்த ஆசை என்பது இவனை மனித தன்மையை நீக்கி இவனை மிருகங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துவிடும். மிருகத்திற்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இந்த மனிதன் ஆகிவிடுவான். மிருகங்கள் ஆசைக்காக வேண்டி, உணவு ஆசைக்காக வேண்டி, தன் உடல் ஆசைக்காக வேண்டி மற்ற மிருகங்களை அடித்து சாப்பிடுவது, மற்ற மிருகங்களை அழிப்பது, மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்வது, இது போன்ற செயல்கள் இருக்கும். ஆனால் இந்த மனிதனிடத்திலே தனது ஆசைக்காக வேண்டி யாருக்கும் அநியாயம் செய்துவிடக்கூடாது. ஆசைக்கு கட்டுப்பட்டு இந்த மனிதன் அநியாயம் செய்துவிடக்கூடாது, அழிச்சாட்டியம் செய்துவிடக்கூடாது. அடுத்தவர்களுடைய பொருளை ஆசைப்பட்டு அவர்களுக்கு திருட்டு போன்ற கொலை போன்ற பெரிய கொலை குற்றங்களை குற்ற உணர்வுகளுடைய சிந்தனைகளுக்கு வரவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த ஆசையை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் நோன்பு விரதம் என்பது கடமையாக்கப்பட்டது. இந்த விரதத்தை இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா கட்டங்களிலும், அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, மதங்களுக்கு மத்தியில் இந்த பிரிவினை கிடையாது. எல்லாமே மனிதனாக வாழ வேண்டும் என்பதை தான் உணர்த்துகின்றன. யாரும் மனிதன் தன்னுடைய தன்மைக்கு அப்பாற்பட்டு வாழ வேண்டும் என்பதை எந்த மதமும் சொல்லவில்லை, எந்த மத வழிகாட்டுவதும் அப்படி கிடையாது. இந்த நிலையில் இந்த நோன்பு இருக்கிறது. இந்த நோன்பின் மூலமாக, இந்த விரதத்தின் மூலமாக மனிதன் தன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்துகின்றான், தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துகின்றான். எப்பொழுது என்பது உயர்வாக இருக்கும், இவன் மனிதனாக மதிக்கப்படுவான். உயர்ந்த நிலையில் இவனுடைய தன்மைகள் மாறும். இவனை கொண்டு பலர் பிரயோஜனம் அடைவார்கள். இவனை கொண்டு, இந்த மனிதனை கொண்டு உயர்வான எண்ணங்கள் பிறக்கும். நாடுகளிலே நோன்பு என்பது அவசிய கடமை. அந்த நோன்பை ஒரு மாதம் நீங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்திக் கொள்கிறது. ஏன்? இது உனக்காக மட்டும் பிறரை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், இதை தாண்டி பெரிய தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம், பாண்டிச்சேரி, பெரிய ஊர்லேருந்து பெரிய ஜாம்பவன்கள் வரக்கூடிய இடத்துலேருந்து நம்ம ஊர்லேருந்து ஒரு மாவட்ட ஆளுநர் வந்திருந்தாங்க. அவங்க என்ன இந்த வருஷத்துக்கு செஞ்சாங்க நம்ம ஊருக்கு அப்படிங்கிறத ஒரே ஒரு நிமிடம் தான். 45 லட்ச ரூபா செலவில் ஒரு டயாலிசிஸ் மிஷின் கொடுத்ததுக்கு அந்த மாவட்ட ஆளுநர் தான் காரணம். 3 மிஷின் கொடுத்துருக்காங்க. ரமேஷ் பாபு டாக்டரோட கிளினிக்ல அது இன்ன வரைக்கும் அது சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ரோட்டரி மாவட்டத்துக்கு 350 கேஸ் அயன் பாக்ஸ் கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபா செலவுல ஒரு சேவை திட்டம் செஞ்சிருக்காங்க.
அதை தாண்டி சென்ற வருடம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வை இழந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வை வந்து தெரியணும், அதே சமயத்தில் அவங்க என்ன எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற இப்போ லேட்டஸ்டாக ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் வந்திருக்கு. அந்த ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் வந்து 1.5 லட்சம் ரூபா. அதை வந்து ஒரு 100 நபர்களுக்கு வந்து பாண்டிச்சேரியில் வழங்குறாங்க. எண்ணற்ற 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, பல கோடி ரூபா திட்டங்களை சென்ற வருடம் செஞ்ச அவர்களை தான் நம்ம சிறப்பு விருந்தினராக இன்று கூட்டுறோம். ஆனால் கூப்பிட்டோடைய இன்றைக்கு ஏதாவது ஒரு சேவை செய்யணும் சேகர் அப்படின்னு சொல்லி ஒரு 12,500 ரூபாய் உள்ள ஒரு அயன் பாக்ஸை கொடுத்து ஒரு பயனாளிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்க முன் வந்த இன்னைக்கும் அவங்க ஒரு 12,500 ரூபாய் உள்ள அயன் பாக்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த பயனாளிகள் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். தாண்டி ஒரு அனுபவ ரீதியாக உங்களுக்கெல்லாம் வந்து அந்த அனுபவத்தை இன்னைக்கு சிறப்பாக எடுத்துரைத்து என் சார்பாக உங்களுக்கு நிறைய எடுத்துக்கொள்ளும். ஏன்னா ரொம்ப சிறப்பாக வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இதில் வந்து அந்த மதங்களை சிறப்பாக பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் நன்றி. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் இந்த மட்ட சங்கமம் மற்றும் அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும் இந்த நேரத்தில் கீழ்குள ரோட்டரி சங்கம் மற்றும் இந்த மண்டலத்தை சார்ந்த அனைத்து ரோட்டரி நண்பர்களுக்கும் மாவூர் நாகப்பட்டினம் வயல் சங்கம், மாவூர் போர்ட் வயல் சங்கம், இந்தியன் ஜாம். நான் வந்து ஒரு சின்ன விஷயம் என்ன தோணுச்சு வரும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, சேகர் நிறைய சொன்னாங்க, நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து 3 ஆண்டு ஒரு கவர்னராக இருக்கும்போது கிடச்சிது அப்படின்னு. நான் திரும்பி வலியுறுத்துவது என்ன அப்படின்னா, லயன்ஸ்லேயும் கவர்னராக வரதுக்கு வாய்ப்புகள் இப்போ நிறையா வந்துருச்சு. ஒரு சின்ன மாவட்டமாக கோபாவாக சின்ன மாவட்டமாக வந்தனால நிறைய ஜாமான்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அதனால நான் சொல்கிறேன், இவங்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சா இன்னும் நிறையா ப்ராஜெக்ட் நாகப்பட்டினம் கொடுக்கலாம் அப்படின்னு. நாகப்பட்டினம் இதுவரையும் நம்ம ப்ராஜெக்ட் கொடுக்கலாம். சேவா மையம் படத்துலேருந்து எப்படி சமுதாய பொருள் இதில் இருக்கோ அதுமாரி ரோட்டில் வந்து ஆர்சிசின்னு ஒன்று இருக்குது. அந்த அதேமாரி ஆர்சிசி தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட 6 ரெவன்யூ மாவட்டம் பாண்டிச்சேரி விருத்தாச்சலம் வரை உள்ள மாவட்டத்துக்கு நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வரைஞ்சிருக்கோம், பிரிண்டர்ஸ் வரைஞ்சிருக்கோம், ஜெராக்ஸ் மிஷின்ஸு, வாழ்வாதாரம் அவங்களுக்கு அவங்க பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் கிட்டத்தட்ட வந்து இதுவரையும் வந்து 50 லட்சம் கொடுத்த ஒரு தர உட்காந்துருக்காரு அப்படின்னா 50 லட்சம் கொடுத்தது சாலையாக சொல்லிட்டு ஏன்னா அவங்க இருப்பார். வருஷம் அவருக்கு ஒரு அந்த தொகை வருது. அந்த தொகை மூலம் அவர் படித்த சிகிச்சை பள்ளிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 பெஞ்சு டெஸ்க்கு கொடுத்த. ஏன் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரோட்டரி பண்ணுறோங்கிறது இந்த இடத்துல பதிவு வைக்க நான் விரும்புகிறேன். அதான் மெயினாக நான் நினச்சது என்ன அப்படின்னா, அந்த மத நல்லிணக்கம் ரோட்டரி இதை பற்றி பேசினாங்க. இதான் நோக்கை பற்றி நம்ம பேசும்போது இது எங்கே நடத்தணும் அப்படிங்கிறது அப்படின்னா நாகப்பட்டினம் ஒரு அடையாளமாக இருக்குது. தமிழ்நாடு வந்து உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு எம்மதம் சம்மதம் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் ஊர் வந்து கௌரவ விருந்தினருக்கு மரியாதை செய்ய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் IPDC உனக்காகவே நாங்கள் நோட்டு போட்டு நீ கொடுத்த அந்த உணவை நாங்கள் உண்டு இந்த நோன்பை திறக்கின்றோம். அதை எங்கள் சார்பில் ஏற்றுக்கொள்வாயாக. நோன்பு திறந்து வைத்தமைக்கு நன்றி. இறுதியாக நன்றி செயலாளர் யோகானந்த் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இதை வருமான தலைவர் தேர்வு இளையராஜா அவர்கள் இந்த நிகழ்வுக்கு கௌரவ விருந்தினராக கலந்து கொண்ட மௌலவி ஹாபிஸ் தாரிகி முகமது நிஜாமுதீன் அக்வாரி அவர்கள் தொழுகை சலாத் நோன்பு இறைவனுக்கு ஒருவர் தலைவணங்கினால் அனைவரையும் அதுபோல தலைவணங்கி ஏற்றுக்கொள்வார் என்பதை தெளிவாக கூறினார். குறிப்பாக ஆசை பேராசைக்கு உள்ள வித்தியாசத்தை வீரபத்ரசாமி ஆலய அர்ச்சகர் சிவாச்சாரியார் பல விதங்களை நமக்கு அளித்தார். அதே போல இசி சபை குரு கிரியோர் அவர்கள் மனம் எதுவாயினும் நீ மனிதனாக ஏசி சேட் அவர்களுக்கும் மற்றும் பணிகளை சிறப்பாக மேற்கொண்ட சேதாவுத் அவர்களுக்கும் செயல் ரோசன் அவர்களுக்கும் கலந்து கொண்டுள்ள தலைவர், செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக கல்லூரிகளில் நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என்ற அருமையான கருத்தை எடுத்துரைத்தார். அது இனிவரும் காலங்களில் பின்பற்ற முயற்சிகள் எடுக்கப்படும். மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.